ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம ரோபோட் கேலோடைய அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவை அவனுடைய கம்பெனியிலேருந்து தூக்குறதுக்காக நிறைய சதி நடந்திருக்கும் இல்லையா. நிறைய பேர் அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் அவருடைய கேங்கை கூட்டிகிட்டு அங்கே வராரு. ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மீட்டிங் ஹாலுக்கு வந்து ப்ரொஃபஸர் எல்லாருக்கிட்டையும், நான் தான் சாண்டா மேரியா டீமோடைய ஹெட்டு, எங்களுடைய அட்வான்ஸ் ரோபோட்டை இந்த கம்பெனியை சேர்ந்த கொஞ்சம் பேர் ஃபாரினுக்கு விற்க பார்க்குறாங்க, அது இந்த நாட்டுக்கே அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பத்தின வீடியோஸ்லாம் காமிக்கிறாங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியில வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஹீரோயினோடைய அண்ணன் ஹீரோ கிட்ட வந்து, சார் நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆகிடுச்சு, அவங்க சைட்ல இருந்த 2 பேர் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இனிமேல் உங்களை யாராலையுமே டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்தது ஹால்குள்ள சிஇஓ எல்லாரும் முன்னாடியே எந்திரிச்சு நிற்கிறான். அவனுக்கு பேசவே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் இதை விற்கிறதுக்கு நான் தான் முடிவு பண்ணேன், ஸோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதனால நானே என்ன தண்டிச்சுக்கிறேன், நான் இந்த சிஇஓ பதவியை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். இதை கேட்ட அப்பா அப்படியே மிரண்டு போறாரு. ஸோ கோவத்துல அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாரும் ஹாலை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறமா அந்த சிஇஓ பார்த்தீங்கன்னா கோவமா நம்ம ஹீரோ கிட்ட, என்ன தோக்கடிச்சிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, ஆனா நான் எப்போதுமே உன்னை விட்டு கொடுக்காம தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இல்ல 15 வருஷம் முன்னாடியே நீ என்னை விட்டு போயிட்ட, அன்னைக்கு அந்த டாக்குமெண்டோட என்கிட்ட சைன் வாங்கினியே, அப்பவே நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் எனக்கு எதிரி கிடையாது, உன்னுடைய அப்பா தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னதும் இந்த சிஇஓ இன்னுமே கோவமா, நான் உனக்கு எதிரியா இருக்க கூட தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா, இனிமே தான் நீ என்ன பார்க்க போற, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றான். அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவனுடைய ரூமுக்கு வந்து கோவத்துல எல்லாத்தையுமே உடைக்கிறான். ஸோ இந்த நியூஸ் கேட்டுட்டு அந்த லவ்வர் பொண்ணு அங்கே வரா. அவளுக்கும் இவனை பார்க்க பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இங்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோயினையை தான் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு இந்த ப்ரொஃபஸர் கால் பண்ணி, நாங்க ரோபோட்டோடைய ஃபேஸை மாற்ற போறோம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. பயங்கர வேகமா லேபை பார்த்து ஓடுறான். அங்க ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு மாற்ற வந்து கரெக்டாக போறாங்க. அதுவும் மேல இருந்து ஒரு மிஷின் வந்து அந்த ஃபேஸ் எடுக்க பாக்குது. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ வரான். எதையுமே மாத்திராதீங்க, அவளுடைய ஃபேஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு இந்த ப்ரொஃபஸர் கேட்டதும், இல்ல எனக்கு அவ வேணும், முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே வேணும், நான் தெரியாம அவளை ரீசெட் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கே புரியுது நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, ஆனா அந்த ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா கோவத்துல, அதெல்லாம் முடியாது, நீ தான் ரீசெட் பண்ணிட்டல, ஸோ இனிமேல் அவளை பழைய மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அழுதுகிட்டே, இல்லை அவள் எனக்கு வேணும், எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் மறுபடியும் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், எனக்கு அவள் வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து நம்ம ஹீரோடைய வீட்டில் இருக்குது. ஸோ ஹீரோவும் அந்த ரோபோட் கிட்ட பழைய மாதிரி பேச சொல்லி கொடுக்குறான். அப்புறமா அந்த ரோபோட் கிட்ட இந்த கேட் முகமுடியெல்லாம் போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அவள் தான் உண்மையான ஹீரோயின் கிடையாது இல்லையா. ஸோ ஃபுல்லுமே ரோபோட் மாதிரி தான் நடந்துக்கிறா. அடுத்தது பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் பெர்ஃப்யூம் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். ஆனால் அவள் சிரிக்க கூட மாட்றா. ஹீரோவுக்கு பயங்கர ஏமாற்றமா இருக்குது. சோகமா உட்காந்துக்கிறான். என்ன நீ பழைய மாதிரியே மாற மாட்டுக்கிற, திரும்பி நான் உன்னை சீக்கிரமா ட்ரெயின் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியாது போல அப்படின்னு சொல்ல, அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா சார்ஜ் கம்மியா இருக்குது, ஸ்டாண்ட் பை மூட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ போன்ல ஹீரோயினோடைய அண்ணன் கிட்ட, நான் கொஞ்ச நாள் வெளியில போகலான்ற மாதிரி பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், ஸோ அதனால கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வரேன், ஸோ நீ எல்லாத்தையுமே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறி வந்து உட்காந்துக்கிறான். பாக்குறதுக்கே பாவமா தான் இருக்கிறான். சோகமா அவனுடைய போனை பார்த்து அப்படியே எந்திரிச்சு சீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போறான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சீட்டுக்கு வந்து உட்காரும் போது எதிரில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அதுவும் சின்ன பாட்டில தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோவுக்கு பயங்கர சாக்கா இருக்குது. வாயை பொழந்து பாக்குறான். ஹீரோயினும் ஹீரோவை பாத்துறாங்க, அப்படியே முழிக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேகமா ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி, அன்னைக்கு நீங்க ரோபோட்டோடைய ஃபேஸை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அது என்னன்ற மாதிரி கேட்கும்போது ப்ரொஃபஸரும் உஷாரா பாத்தீங்கன்னா, அது ஒரு பொண்ணோடைய ஃபேஸ் தான், பார்ட் டைம் ஜாப்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்த பொண்ணு, அவளுடைய வாய்ஸ் பிஹேவியர் தான் எல்லாமே, அதை தான் நாங்கள் ரோபோட்க்கு இன்புட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. திரும்பி ஹீரோயின் கிட்ட வந்து அவளையே வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே அள்ளு விடுது. அவளும் தெரியாத மாதிரியே எவ்வளோ நேரம் தான் சமாளிப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, அவளையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவனை பொறுத்தவரை ரோபோட் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கே வராங்கன்னா, அவளுடைய அண்ணியோடைய அம்மா வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் வரா. ஸோ ஹீரோவும் அங்கே வந்து ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே பொறுமை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கடைக்குள்ள போய் ஹீரோயின் கிட்ட பேச பார்க்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு இனிமேல் பயம் அதிகமாகுது. ஹீரோவை யாருன்னே தெரியாத மாதிரி, யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோவப்பட்டு கேட்குற மாதிரி கேட்டதும் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து பார்க்குறான். ஆனால் அதுக்கு அவளை பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல,
சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ அங்கேருந்து போகாமல் எனக்கு டைம் இருக்குது, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆமாம் இது ஹோட்டல் தானே, சாப்பிடையும் ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. வேகமாக கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவனுடைய செயினை ஒழிச்சு வைக்கிறா. அதான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி ஹீரோ இங்கே வந்திருக்கிறான், என்ன சொன்னாலுமே போகாமல் கடையிலே உட்காந்துருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பதறி போய் கேட்க அவருக்கு தூக்கி வாரி போடுது. நீ கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி, நாங்கள் கிளம்பி வரோம், அவன் கூட சண்டை போடு, அவனை திட்டு, விரட்டி அனுப்பு அப்படி நிறைய ஐடியா கொடுக்குறான். எதுக்குன்னா அந்த டாக்டர் இருக்கார்ல, அதான் நம்ம ஹீரோடைய டாக்டர், அவர் வந்து இவங்களுக்கு நிறைய வார்னிங் கொடுத்துருப்பாரு. அதாவது ஹீரோவுக்கு பழைய நினைவுகள் வந்து வரவே கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அவனுக்கு திரும்பி அந்த அலர்ஜி அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனால எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறா. ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரியே தெரியல. சரி ஓகே, நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் என்ன பேசணும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா கேட்டதும் ஹீரோ வேகமா, உங்களே மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, ஆனா இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சோகமா சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அதை மறைச்சிட்டு, ஓ உங்களுக்கு ப்ரொஃபசர் காங் தெரியுமா, அவர்கிட்ட நான் பார்ட் டைம் ஜாப்பா ஒரு ரோபோட்காக போயிருந்தேன், ஆனா அதுக்காகலாம் என் பின்னாடிலாம் நீங்க வரக்கூடாது, எனக்கு இது எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா, நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி நம்ம ஹீரோவை அங்க இருந்து வெளியில அனுப்ப பாக்குறான். ஆனா ஹீரோ வெளியில போகவே மாட்டிக்கிறான். அங்க இருந்த பாட்டி கிட்ட, நான் இந்த ஊருக்கு புதுசு பாட்டி, எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுதான் அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா அங்க நிறைய ரூம் இருக்குப்பா, தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. எப்படி இவனை கழட்டி விடலாம், எப்படி இவனை வெளியில அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மாடிக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு பயமா இருக்குது. ஹீரோடைய ஹெல்த்தை நினைச்சு யோசித்து பார்க்கறான், நம்ம ஏதாவது உளறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறான். மாடியில ரூமை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இதெல்லாம் ஓகே தான், எனக்கு இப்போ ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டதும், இங்கெல்லாம் காஃபிலாம் கிடையாது, இந்தாங்க 20 ரூபாய் வச்சுக்கோங்க, வெளியில போய் மிஷின்ல நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை வாங்கிட்டு கீழே வரான். ஆனா அந்த மிஷின்ல இருந்து எப்படி எடுக்கணும்னு இவனுக்கு தெரியல. அந்த பாட்டி தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி ஓகே இவனை இங்க இருந்து அனுப்ப முடியாது, ஆனா நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், சரி பாட்டி நான் கொஞ்சம் பொருள் எல்லாம் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பாட்டியும் அவளை போக வேணாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவை விட்டு தள்ளி போனா போதும் அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஆனா அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, அவ அந்த நேரத்துல தனியா போறாப்பா, உனக்கு டைம் இருந்தா அவளுக்கு துணைக்கு போயேன் அப்படின்னு சொல்ல, இதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு வேகமா அந்த கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோனுக்கு இன்னுமே கடுப்பாகுது, வாயை திறந்துடக்கூடாதுரா, அமைதியாடுறா அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிறா. அப்போ அந்த கார் எந்த மாதிரி இருக்குன்னா, ஹீரோ வீட்டில் அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு கார்ல போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால அவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரே நேரத்தில் இதை நினைச்சு சிரிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அமைதியாகிறா. ஹீரோவும் எதுக்கு சிரிச்சேன்ற மாதிரி கேட்டதும், ஆனா அவ எதுவுமே பேசல, என்கிட்ட பேசாம இரு இல்லைன்னா போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அவனை மிரட்டிட்டே கூட்டிட்டு வரா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அங்க உள்ள போயிட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது வெளியில ஒருத்தரை பாத்தீங்கன்னா, என்ன கேட் இது திறந்து இருக்குது அப்படின்னு பூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க, ஆனா அவருக்கு கேட்கவே இல்லை. அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, என் வாயை வேற கண்ட்ரோல் பண்ணணும், இவன் கிட்ட எதையும் சொல்லிடக்கூடாது, உளறிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்குது, அவகிட்ட இன்னும் நல்லா பேசலாம் பழகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குளிருத்துன்னு ஹீட்டர்லாம் வச்சு உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு எப்போதும் போல பசிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்படியே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, ஆமா உன்னுடைய ஃப்ரெண்டு என்னையே மாதிரி இருப்பேன்னு சொன்னால, அவளை மிஸ் பண்றியா நீ அப்படின்னு அவளுடைய வாயை அடக்க முடியாம கேட்டதும், ஹீரோவும் அதை பத்தி தான் கேட்கணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. செம சந்தோஷமா ஹீரோயினை பத்தி ஹீரோயினுக்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ ஃபர்ஸ்ட் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸை உடைச்சிட்டான், அதுக்கப்புறம் என்ன காப்பாத்தாம என்னுடைய பெர்ஃபியூமை காப்பாத்தினா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பயங்கர சந்தோஷமா இவளை பத்தியே சொல்ல, இவளையும் பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் சொல்றது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறா. இப்படியே இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கேட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோவை பார்த்து, உன்னை அங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, உன்னை நாங்க எவ்வளவு நேரம் தேடுறது, இங்கதான் இருக்கிறியா, சீக்கிரமா வாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சமாதானப்படுத்தி ஹீரோ அந்த கடையை விட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இங்க கடையில தனியா இருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ண போறதுன்னே தெரியல, இவ்வளவு பேரை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா வெளியில போன ஹீரோவை பார்த்தீங்கன்னா வேகமா கடைக்கு திரும்பி வந்து ஹீரோயின் கிட்ட, நான் சமைக்கிறேன் நீ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய சமையல் தான் ஏற்கனவே தெரியுமே, ஹீரோயினும் எதுவும் சொல்லல. அப்புறமா அந்த ப்ரொஃபஸரும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணையும் பாத்தீங்கன்னா, நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள வராங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஹீரோ கொடுத்த சென்னை இங்க பிளேட்டு கடையில தானே ஒழிச்சு வச்சேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவன் பார்க்காத டைமில் நைஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஹீரோயினை பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டிஷ் ரெடி பண்ணி கொண்டு வரான். ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ தானே நீ என்னுடைய சமையலை ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுற அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டதும் அவளும் ஆமாம் ஆமாம் இதுதான் லாஸ்ட் டைமும் கூட அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அடுத்தது அவன் பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறான். அவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றா. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது இவனுடைய சாப்பாடை சாப்பிட. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா ஹீரோயினுடைய அண்ணன் தான். அதாவது எல்லா உண்மையுமே சொல்லிடலான்ற மாதிரி ஹீரோவுக்கு கால் பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், அப்புறம் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்படி இருக்கச்சில கம்பெனியில் என்ன நடந்திருக்கும்னா அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரனுக்கும் அதான் அந்த சிஇஓக்கும் அந்த ரோபோட் மேலே டவுட் வந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஏற்பாடு பண்ணி ப்ரொஃபஸர் லேப்ல இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் ஹேக் பண்ணிடுறாங்க. அதில் ஹீரோவை இத்தனை நாள் இவங்க ஏமாத்தினது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை அந்த சிஇஓடைய அப்பவும் பார்த்துட்டு இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, இதை வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா அவ சாப்பிட்றத எதிரில் உட்காந்து நம்ம ஹீரோ ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினும் ஏன் இப்படி பார்க்குறீங்க, என்னுடைய மூஞ்சில் ஏதாவது சாப்பாடு ஒட்டியிருக்கா அப்படின்னு கேட்டதும் இல்லை, என்னுடைய சமையலை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவன் மட்டும் சாப்பிட்டு இருந்தா உன்னை மாதிரி தானே இப்படி சாப்பிட்டு இருந்திருப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோயினுக்கும் அதை கேட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுது. உடனே ப்ரொஃபஸர் அவங்க கிட்ட பேசி வேற டாபிக் மாத்துறாரு. வாங்க வாங்க என்ன பேசிக்கிட்டு டக்கு டக்குன்னு பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு போயிடுறா. ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கு எப்போதுமே பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஹீரோயின் ஏதாவது உளறிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதனால அவங்க 2 பேரையுமே ஒன்றா இருக்கவே விட மாட்டுறாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருனா ஹீரோவை மட்டும் அவருடைய காரில் ஏற்றி மறுபடியும் ஊருக்கே கிளம்புறாரு. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹீரோயினுடைய யோசனையாகவே இருக்குது, என்ன பண்ணனே தெரியல. அப்போ ப்ரொஃபஸரை பார்த்தீங்கன்னா காரை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிப்பாட்ட டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயினுடைய கடைக்கே வர ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா அவளை காணும். எங்கே போயிருப்பா இவா, ஐயோ இவளை மிஸ் பண்ணனா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு அக்கா கிட்ட, அக்கா அங்கே ஒரு பொண்ணு இருந்தால அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணாப்பா இப்போதான் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போனா அப்படின்னு சொல்ல அவளை தான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயினை தேடி எல்லா இடத்துக்கும் போகிறான், ஆனால் அவளை எங்கேயுமே காணும். கடைசியாக ஒரு கடலுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோடைய யோசனையாகவே தான் இருக்கும், ஹீரோவை மறக்க முடியல, அவன்கிட்ட உண்மையுமே சொல்ல முடியல இல்லையா. ஸோ பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்போ கரெக்டாக அவளுடைய பின்னாடி நம்ம ஹீரோ வரான். ஹீரோயினும் கிளம்பலான்னு திரும்பும்போது ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் கழுத்தை பார்க்குறான். அதில் அவன் கொடுத்த அந்த செயின் இருக்குது. அவ்வளோதான், இதை பார்த்து ஷாக் ஆகுறான். அதோட இந்த பார்ட்டும் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.